ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி லிவிங். நம்ம இன்னைக்கு எப்படி பிரெட் சாண்ட்விச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் பார்த்துட்டிங்கன்னா வெங்காயம், கேரட், கேப்சிகம், பச்சை பட்டாணி, மொசரல்லா சீஸ். நான் இந்த காயெல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிறேன். அப்புறமா மீடியம் சைஸ் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுக்கிறேன். 4 பீஸ் பிரெட் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பிரெட்டு உள்ள வைக்கிற ஸ்டஃப் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பேன் சூடு பண்ணியாச்சு. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்றேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த மசாலா இன்னொரு வாசனையா நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற காய் எல்லாம் ஆட் பண்ண போறோம். வெங்காயம், capsicum, carrot, பச்சை பட்டாணி. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணணும். காய் வேகட்டும். பாருங்க, காய் வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமா மல்லித்தூள், கொஞ்சமா கரம் மசாலா தூள். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். அந்த காயும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம சாண்ட்விச் பண்ணலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃப்பை இந்த பிரெட்டுக்கு மேலே அப்ளை பண்ணுறோம். இப்போ நம்ம இது மேலே மொசரல்லா சீஸ், இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்க. அதை நம்ம இந்த மொசரல்லா சீஸ் வச்சு இப்போ ரெடி பண்ணோம்னா இன்னும் பார்க்க நல்லா ரிச்சாக இருக்கும். குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது பார்க்கும்போது அந்த பீஸாவோட ஞாபகத்தில் பசங்க இந்த பிரெட் சாண்ட்விச் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது நீங்கள் உங்கள் பசங்களுக்கு மொசரல்லா சீஸ் வச்சு ரெடி பண்ணி கொடுங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற பிரெட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தவா ரெடி ஆயிடுச்சு. அதில் நான் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை தூக்கி இதுக்கு மேலே அப்ளை பண்ணலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சைடு மறைச்சு போடுறதுமே அந்த பக்கமாக பட்டர் அப்ளை பண்ணலாம். பாருங்க, அந்த பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ரெடி ஆயிருக்கு. இதே மாதிரி மீதம் இருக்கிற பிரெட்டையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அழகா இருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்க செம்மையாக வந்துருக்கு. பார்த்த உடனே சாப்பிடணும் போல தோணுது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவின் சுவையே இல்லத்தின் மகிழ்ச்சி. பபாய்.